வணக்கம் தமிழ் மக்களே. ஜனநாயகன் பட சென்சார் போர்டு விவகாரத்துல இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்த வழக்குல இந்த படத்தோட ரிலீஸ்ல நாங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை பத்தி நான் ஏற்கனவே ஒரு தெளிவான வீடியோ போட்டிருந்தேன். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வழக்கு பெண்டிங்ல இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் அதை வச்சு அதை எதிர்த்து எந்த ஒரு உத்தரவும் கொடுக்க முடியாது அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் திரும்பவும் நீங்க மദ്രാஸ் ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நடந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட்ல கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட பிரேயர் என்னவா இருந்துச்சுன்னா, அதாவது மദ്രാஸ் ஹைகோர்ட்ல டிவிஷனல் பெஞ்ச் பிறப்பித்த ஸ்டே ஆர்டரை விலக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரேயர் வச்சிருந்தாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல இந்த சட்டத்துல நாங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்துல மദ്രാஸ் ஹைகோர்ட் தான் முடிவு எடுக்கணும், டிவிஷனல் பெஞ்ச் தான் இதை டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேஸ மദ്രാஸ் ஹைகோர்ட்டுக்கே அனுப்பிட்டாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல சொல்லும்போது சிங்கிள் பெஞ்சோட ஜட்ஜோட ஆர்டரு ரொம்ப சீக்கிரமா வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மദ്രാஸ் உயர்நீதிமன்றம் கொடுத்த ஸ்டே ஆர்டர் தொடரும் அப்படின்னும் அடுத்த ஹியரிங் மദ്രാஸ் ஸ்டே ஹைகோர்ட்ல வரும் 20ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் தெரியுது. அதனால ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் மீண்டும் தள்ளி போயிருக்கு. அதாவது இந்த படத்தோட ரிலீஸ் ஜனவரி 20ஆம் தேதி டிவிஷனல் பெஞ்ச் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி மக்களே.